ஒரு நபர், அதாவது தெரிஞ்சவராக இருக்கலாம், தெரியாத நபராக இருக்கலாம், யாராவது ஒரு நபர் உங்களை வந்து தவறான எண்ணத்தில் உங்களை பார்க்குறாங்க, தவறான எண்ணத்தில் உங்களை டச் பண்ணுறாங்க, இல்லைன்னா தவறான எண்ணத்தில் உங்களை தொடர்ந்து வார்த்தைகளை பேசிட்டு வராங்க, பின்னாடியே வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசிட்டு வருது, ஒரு தப்பான வார்த்தைகள் சொல்றது, இல்லைன்னா உங்களுக்கு காதில் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது விஷயங்களை அவங்க தப்பான எண்ணத்தில் பேசுறதோ, பாட்டு பாடுறதோ, கிண்டல் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய. இது எல்லாமே போஸ்டிவ் ஆக்டிங் கீழே வந்துடும். ஒரு குழந்தைய டச் பண்ணா மட்டும்தான் கிடையாது, சரிங்களா? அப்படி யாராவது உங்களை நீங்க ஸ்கூலுக்கு வர்ற வழியிலையோ ஊர்ல இருக்கும்போதோ யாராவது உங்கள்கிட்ட அப்படி அந்த மாதிரியான எண்ணத்துல பழகுனாங்க அப்படின்னா, யாராவது உங்களுடைய ஒரு எண்ணத்துல உங்களை தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா யார்கிட்ட சொல்லணுமோ? இல்லை, யார்கிட்ட சொல்லணும்? அம்மா கிட்ட சொல்லணும், இல்லையா? நமக்கு ஒரு தப்பு ஒன்று நடக்குது, நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட சொல்லலாம்? நம்மளுடைய அம்மாட்ட சொல்லணும். அம்மாவோட ஒரு சேஃபான கை எதுவும் இல்லை, இல்லையா? அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அம்மாட்ட இப்படி ஒரு நடக்குது, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா உடனே உங்க அம்மாட்ட சொல்லணும். ஒருவேளை அம்மாட்ட சொல்றது நம்மளுக்கு தைரியம் இல்லைன்னு வைங்க, அடுத்து யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட சொல்லலாம்? டீச்சர். கரெக்ட். அம்மாட்ட சொல்ல முடியலன்னா டீச்சர்ஸ்ட சொல்லலாம். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு டீச்சர் பர்டிகுலரா ஏதாவது ஒரு டீச்சர் உங்களுக்கு பிடித்தமான டீச்சரா இருப்பாங்க, இல்லையா? ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்தா கணக்கு பண்ண அடிப்பாங்க, அப்ப அந்த டீச்சர் நமக்கு பிடிக்காது, அப்படிதானே? இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்காது, கரெக்ட் தானே? பிடிக்குமா? பரவாயில்ல. எல்லா விஷயம் நம்மளை எதுக்காக அடிக்கிறாங்க? நம்மளை ஒழுங்குபடுத்துறது, அடிக்கல. நம்ம தப்பு பண்ணும்போது தான் டீச்சர்ஸ் வந்து அடிப்பாங்க, அப்படிதானே? அப்போ அதுக்காக நம்ம டீச்சர்ஸை நம்ம ஒதுக்கணுமா? இல்லை, ஒதுக்கக்கூடாது, இல்லையா? எல்லா டீச்சர்ஸும் நம்மளுடைய நல்லதுக்காக தான் நம்மளை சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்பா அம்மா அடிச்சா கேட்டுக்கிறோமா? கேட்டுக்கிறோம்ல? திரும்ப வீட்டு அடிக்கிறோமா? இல்லை. அதே மாதிரி தான் டீச்சர்ஸும். அப்பா அம்மாவுக்கு இணையானவர்கள் தான் டீச்சர்ஸ். அப்போ அப்படிப்பட்டவங்ககிட்டையும் நீங்க இந்த மாதிரியான அநீதிகள் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்க ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். அவங்ககிட்ட, மேம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் வர்ற வழியில இப்படி ஒரு நபர் வந்து என்கிட்ட தவறா நடந்துக்கிறாரு, தவறான இன்டென்ஷன்ல என்கிட்ட பழகுறாரு, பின்தொடர்றாரு. இப்படி விஷயங்கள் நடக்கும்போது நீங்க உங்களுடைய அம்மாட்ட சொல்லலன்னா கூட உங்களுக்கு பரிச்சயமான ஒரு பிடிச்ச டீச்சர்ஸ் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், நீங்க அதுல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு, அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம தைரியமா வெளியே வந்து சொல்லணும். நம்மளுக்கு இப்படி ஒரு தொந்தரவு டார்ச்சர் நடக்கும்போது அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு யாருன்னு சொல்லாம பயந்து வெளியே சொன்னா நம்மளுக்கு அசிங்கமோ, எது யாரும் சத்தம் போடுவாங்களோ, திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் சொல்லாம இப்பவும் இருக்காங்க. அப்படி யாரும் தயவு செய்து இருக்காது. இந்த மாதிரியான உங்களுக்கு அநீதிகள் ஏற்படும் பொழுது, பாலியல் ரீதியான உங்களுக்கு சுரண்டல்கள், சீண்டல்கள் ஏற்படும் போது துணிஞ்சி நீங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸையோ டீச்சர்ஸ்டையோ இல்லைன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய உங்களோட அக்காவா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், யார்கிட்டையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா தான் நீங்க உங்களை பாதுகாக்க முடியும். என்னதான் நமக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் உங்க கூட அவங்களால உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க முடியாது, இல்லையா? வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மா பாதுகாப்புல இருப்பீங்க, ஸ்கூல்ல இருக்கும்போது டீச்சர்ஸோட பாதுகாப்புல இருப்பீங்க, வெளியில போகும்போது யாரோட பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு? தனியா போறோம், தனியா வரோம், இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க உங்களை நீங்களே தைரியமாக வளர்த்துக்கணும். நீங்க போல்டா இருந்தா மட்டும்தான் தனியா ஒத்தையில ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க துணிச்சலோட உங்களுக்கு ஒரு அநீதி எடுக்கும்போது துணிஞ்சு நீங்க அதை எதிர்கொள்ள முடியும், பேச முடியும், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது துணிஞ்சு நீங்க போய் சொல்லணும். டீச்சர்ஸ் சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லலாம், யாருக்காலும் சொல்லலாம். அப்படி உங்களுக்கு டீச்சர்ஸையும் சொல்லணும் பயம், அம்மாட்டையும் சொல்றது பயம், வேற யார்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட கேட்கல, எனக்கு தெரியும். ரிலேட்டிவ்ஸ் யார்? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸும் உங்க ஏஜ்ல தான் இருப்பாங்க, இல்லையா? உங்களுக்கு 15 வயசுனா உங்க ஃப்ரெண்டுக்கும் 15 வயசு தான் இருக்கும். நீங்களே தைரியம் இல்லாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் தைரியம் இருப்பாங்களா?
ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து தைரியத்தோட இருக்கலாம். அப்படி இருந்தா ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீங்க கன்வே பண்ணலாம் ஒரு விஷயத்தை, சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல குழந்தைகளுக்கான உதவி எண் இருக்கு, யாருக்கா தெரியுமா? 1088. அந்த நம்பருக்கு நீங்க டோல் ஃப்ரீ நம்பர் தான். எப்போ வேணாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்படி ஒரு அநீதி ஏற்படும் போது நீங்க ஃபோன் பண்ணி நீங்க உங்களுக்கு நடந்த கொடுமைகளை பத்தி அவங்கள்ட்ட சொல்லலாம். சொன்னா அவங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து சம்பந்தப்பட்ட நபரை வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு சட்டத்தின்படி தண்டனை வாங்கி கொடுக்க எல்லா முயற்சியும் ஈடுபடுவாங்க. எல்லாம் நினைக்கலாம், ஐயோ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறா, நாம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே தெரிஞ்சிருக்கோம், பேப்பர்ல வந்துருவோம், டிவியில போட்டுருவாங்க, நம்ம அப்பா அம்மா பேர் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்துல நிறைய பேர் கூட சொல்லாம இருக்கலாம். ஆனா இந்த போஸ்கோ ஆக்டின் கீழே மட்டும் ஒருவேளை அப்படி நீங்க புகார் அளித்தால் உங்களோட பேரோ உங்க அப்பா அம்மா பேரோ நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேர் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப பாதுகாப்பா சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. நீங்க யாருங்கிறத வெளியே வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம தைரியமா இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணலாம், சொல்லணும். நாம சேவ் பண்ணிக்கிறதுக்காக தைரியத்தோட சொல்லணும், சரிங்களா? உங்க பேரு கடைசி வரைக்கும் வெளியே வரைய கூடாது. அதுவும் நீங்க ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு அடிப்படை சண்டை எதாவது நடந்தாலும் எங்க போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? போலீஸ் ஸ்டேஷன்ல, இல்லையா? இந்த போஸ்கோ வழக்குல மட்டும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. மற்ற வழக்குகள்லையும் கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் போஸ்கோ வழக்குல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வீட்டில இருந்து அந்த 198 கால் பண்ணாலோ இல்ல அரசு உதவி 100க்கோ சமூக நலத்துறைக்கோ எந்த ஒரு இது போன் பண்ணி நீங்க சொன்னாலும் உங்களுடைய வீட்டுக்கே வந்து விசாரிப்பாங்க. போலீஸ் வருவாங்க, சமூக நலத்துறை அலுவலகத்துக்கு வருவாங்க. போலீஸ் வந்தா நம்ம வீட்டுக்கு ஐயோ போலீஸ் வந்தாங்க, நம்ம தெருவுலாம் தெரிஞ்சிருமே, எதுக்காக எங்க வீட்டு போலீஸ் வந்துச்சு, எது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி ஊர்ல யாரும் கண்டுபிடிச்சிருவாங்களோ கேட்டுருவாங்களோ அந்த பயம் இருக்க வேண்டாம். எதுக்குன்னா இந்த வழக்குல மட்டும் இந்த மாதிரி நீங்க புகார் அளிக்கும் போது உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தாலும் காவல் சீருடையில் வர மாட்டாங்க. அவங்க எல்லாரும் நார்மலா என்ன ட்ரெஸ் போட்டுருவாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் போலீஸே வருவாங்க. அவங்க போலீஸுங்கிறதே வெளியே தெரியாது. அப்படி நார்மலையில் வந்துதான் உங்ககிட்ட விசாரிக்கணும். பொதுவா போஸ்ட் வழக்குல மட்டும் இல்ல, நீங்க எந்த மாதிரியான வேற பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு தகவல் கேட்கணும் அப்படின்னா போலீஸ் யூனிஃபார்ம்ல வரவே கூடாது, சரிங்களா? அவங்க நார்மல் உடையில வந்துதான் உங்கள்கிட்ட விசாரிப்பாங்க. எந்த கேஸ்னாலும், நாட் ஓன்லி போஸ்ட் ஆக்ட், எல்லா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தான், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம தைரியமா இப்படி சொல்லும் போது நம்மளை நீங்க பாதுகாக்க முடியும். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் நீங்க வீட்டில இருந்தே சேஃபா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் எப்பெல்லாம் கொடுக்கலாம்? சம்பவம் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெண் தொடர்ந்து உங்களை வந்து ஆபத்து பேசுற உங்களை தொந்தரவு பண்றாரு, இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம், நீங்க எப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? நடந்த சம்பவத்துக்கு சாயந்தரம் கொடுக்கலாம், அப்படிதானே? நாளைக்கு கொடுக்கலாமா? நாளைக்கு கொடுக்க கூடாதா? ஏன் கொடுக்க கூடாது? சம்பவத்துக்கு அன்னைக்கே கொடுக்கணுமா? எப்பனாலும் கொடுக்கலாம். சூப்பர், அந்த பொண்ணு சொன்ன கரெக்ட். உங்களுக்கு ஒரு குற்றம் நடக்குன்னா எப்ப வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு 15 வயசு, சரிங்களா? 15 வயசு பொண்ணுக்கு ஒரு நபரால பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருக்கு. எப்ப ஏற்பட்டிருக்குன்னா அந்த பொண்ணு 10 வயசுல இருக்கும்போது நடந்திருக்கு. அந்த டைம்ல அந்த பொண்ணு தன்னோட பயத்தினால இதை எப்படி நம்ம வெளியே சொல்றது அப்படிங்கிற பயத்துல அந்த பொண்ணு சொல்ல மறந்துச்சு. அதாவது சொல்ல பயந்து போய் சொல்லல. இனி என்ன பண்ண முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எப்படி பண்ண முடியும்? 5 வருஷத்துக்கு நடந்துச்சு, முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? நேரத்தில் நடந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கலாம், ஒரு வேலைகளை நாளை கூட கொடுக்கலாம். 5 வருஷம் ஆச்சா, எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது, அப்படிதானே? அந்த பொண்ணு தலையை வேக மாட்டான், கொடுக்கலாம். அதுதான் இந்த போஸ்கோ ஆக்ட்ல இருந்த ஒரு திருத்தம். போஸ்கோ வழக்குல மட்டும்
நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் நீங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் இத்தனை வருஷம் இருக்கும்போது இந்த நபர் என்னிடம் தப்பா நடந்துக்குள்ள முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீங்க இப்போ அந்த புகாரை எடுத்து அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லணும். உங்களை மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேற ஸ்கூல்ல படிக்கலாம், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க இப்படிலாம் இருக்கு சட்டத்துல, எங்களுக்கு இப்படி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். நாங்க இங்க இருக்கிற ஒரு 200 பேர்கிட்ட சொன்னோம்னா நீ இந்த 200 பேர் அடுத்த 100 பேர்கிட்ட சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஈஸி வரும் இல்லையா? அதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி சட்டத்துல உங்களை நீங்க பாதுகாப்புக்கு வழிகள் நிறைய இருக்கும். சரிங்களா? எல்லாரும் புரிஞ்சு சொல்லுங்கல்ல. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டா சொல்ல தயாரான எல்லாரும் தைரியமா சொல்லணும். சரிங்களா? எதுக்காகனா உங்களை நீங்க பாதுகாக்கணும். உங்களை நீங்க மட்டும்தான் பாதுகாக்க முடியும் கடைசி. சரிங்களா? அதுக்காகவே இந்த போஸ்கோ ஆக்டின் கீழே இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு நடக்கும்போது நீங்க துணிஞ்சு அதை சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தாக சிஸ்டம் சொன்னாங்க, செல்போன் பத்தி சொன்னாங்க. அவங்க எடுத்தோன்னு கேட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் யூஸ் பண்றான்னு கேட்டாங்களா? போன் யூஸ் பண்ண கேட்டாங்களா? செல்போன் இன்ஸ்டாகிராம் கேட்டாங்களா? போன் யூஸ் பண்ண கேட்டாங்களா? இன்ஸ்டாகிராம் போன் தானா? சரி, நான் கேட்கிறேன், இன்ஸ்டாகிராம்ல யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஒரு கையும் இல்ல, தைரியமா ஒரே போன் மட்டும் கை தூக்கி எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 200 பேர் இருக்கீங்க. நீங்க நான் என்னோட அசம்சன்ல சொல்றேன், இந்த 200 பேர்ல மினிமம் 150 பேர் இன்ஸ்டா ஐடி தனியா வச்சிருக்கீங்க. சொன்னோன்னா எல்லாரும் ஆமான்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலம் வந்து இன்ஸ்டா கலாச்சாரமா மாறிட்டு இல்லையா? எல்லாருமே சமூக வலைதள